செந்தில் பாலாஜி எம்எல்ஏ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சிபிஐக்கு சம்மன் அனுப்பப்பட்டது சம்பந்தமாக விசாரணைக்கு ஆஜராக இருந்தார். தமிழகத்தில் வந்து குறிப்பாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைந்துள்ளதோ, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லதோ, அதே போல வந்து பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கஞ்சா புழக்கங்கள் இருக்கிறதோ, சாராய கடைகள் ஓபன் பண்றது, கள்ளச்சாராயம் இருக்குதோ, இது மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் நடந்தது. அண்ணாமலை அவர்கள் வந்து மிக குறிப்பிட்ட ஒரு விஷயத்த வந்து அங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, தமிழக முதல்வராக வந்து என்ன பண்றாருன்னா, காலையில ரீல்ஸ் எடுத்து வீடியோ ஷூட் பண்ணி மாலையில ஒரு ரீல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்றாரு. இதுக்கு மட்டும்தான் அவர் வந்து அக்கறை காட்டுறாரு. திமுகவோட கேம் எப்படி இருக்குன்னா, இவங்களால வேற எங்கேயும் போக முடியாது, இவங்க இங்கதான் வரணும், 10 தடவை அலைய விடுங்க, வந்தா ஃப்ரெஷ்ஷா ஒரு டீயும் சமோசாவும் கொடுத்து அனுப்புங்க அப்படின்ற நோக்கத்துல தான் இருக்காங்க. HKS வாய்ஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நமது சமூகத்தில் தினந்தோறும் நடக்கும் நிகழ்வுகள், அரசியல் மாற்றங்கள் மற்றும் நீதி கேட்டு நிற்கும் அநீதிகள் என ஒவ்வொன்றையும் அலசுவதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். இன்று நம்முடன் விவாதிக்க பல கோணங்களில் சமூகத்தை உற்று நோக்கும் நமது ஆசிரியர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி மக்களாகிய நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றைய தினம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் சம்பந்தமாக டெல்லி சிபிஐயில் இருந்து சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அவர் டெல்லி சிபிஐ முன்பு ஆஜராகி பல்வேறு கேள்விக்கு பதில் அளித்தார். இதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி எம்எல்ஏ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி சிபிஐக்கு சம்மன் அனுப்பப்பட்டது சம்பந்தமாக விசாரணைக்கு ஆஜராக இருந்தார். 10 மணி அளவுல வரணும்னு சொல்லி அவருக்கு சம்மன் அனுப்பியிருந்தது. ஆனா அவர் 15 நிமிஷம் முன்னாடியே போய் ரீச் ஆயிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாலை 6 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட கூட வெளியே அனுப்பப்படல. தொடர்ந்து அவர்கிட்ட பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, கரூர் பிரச்சார கூட்டத்திற்கு வந்திருந்த பொதுமக்கள்ல பெண்கள், குறிப்பாக பெண்களும் குழந்தைகளும் வந்து நெரிசல் இடிபாடுகள் உயிரிழந்த விவகாரத்தில் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டிவிகே கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், 2ஆம் கட்ட நிர்வாகிகள் சிடி நிர்மல்குமார், அவங்க கட்சி பொதுச் செயலாளர் என் ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, அந்த கரூர் டிஸ்ட்ரிக்டோட மாவட்ட செயலாளர் டிவிகேவோட மாவட்ட செயலாளர் மதியழகன், அது போக வந்து பாத்தீங்கன்னா அந்த கரூர் அந்த சம்பவம் நடைபெற்ற போது இருந்த எஸ்பி, கலெக்டர், இது மாதிரி பல்வேறு தரப்பட்ட ஆளுங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ ஆல்ரெடி சம்மன் அனுப்பி விசாரணை நடைபெற்றிருந்தது. அதுல விஜயும் வந்து பாத்தீங்கன்னா 3 தடவை போயிருந்தாரு. குறிப்பா ஜனவரி மாசத்துல 2 தடையும், இந்த 15ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா 3வது தடையும் போயிட்டு விசாரணை முடிச்சுட்டு வந்திருந்தாரு. அது இந்த எல்லா விதமான பதில்களையும், பல்வேறு தரப்பட்ட பதில்களையும் வந்து ஒரு கன்சாலிடேட்டா வந்து பாத்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டு சிபிஐ அது ரிலவெண்டா வந்து இவரையும் செந்தில் பாலாஜியை விசாரிக்கணுன்ற அடிப்படையில தான் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. முறையா அவர் 9ஆம் தேதி ஆஜராக இந்த மாசம் வந்து அனுப்பப்பட்டிருந்தது. அவரால் போக முடியலன்னு சொல்லி தண்ணியிலே விளக்கம் கொடுத்தாரு. அதனால நேற்றைய தினம் ஆஜராயிட்டு அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் நிறைய இருக்கு. அதுல சில விஷயங்கள் வந்து அவர்கிட்ட குறிப்பிட்டு கேட்கிறாங்க. ஏன்னா தாவேகா நிர்வாகிகளா இருக்கட்டும், திரு விஜய் அவர்களா இருக்கட்டும், தலைவராக இருக்கட்டும், செந்தில் பாலாஜி தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்ன்ற மாதிரி சில தரவுகளை வந்து சிபிஐ ஆபீசர்ஸ் கிட்ட கொடுத்ததாக சொல்லப்படுது. அதே போல வேற அவங்களுக்கு தெரிஞ்ச சில சோர்சஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல சிபிஐ அதிகாரிகள் வந்து ஃபீல்டுல இறங்கி நிறைய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சோ அந்த ஆவணங்கள் அடிப்படையில அவர்கிட்ட கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டது. சோ அதுல வந்து குறிப்பாக சில தகவல்கள் நமக்கு பரிமாறப்பட்டதன் அடிப்படையில இங்க சில தகவல்களை சொல்றோம். சோ இப்ப என்னன்னா, அந்த செந்தில் பாலாஜி கிட்ட என்னெல்லாம் கேட்டாங்கன்னா, 10 ரூபாய் பாலாஜி அப்படின்றது விஜய் பேச ஆரம்பிக்கும் போதுதான் செருப்பு இருந்து வீசப்பட்டது. அந்த
செருப்பு எடுத்து வீசப்பட்ட நபரோட போட்டோ காட்டிட்டு இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களா, இது தெரியுமான்னு கேட்டா தெரியலன்னு சொல்லியிருக்காரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் கூட போட்டோ எடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி போட்டோ எடுத்ததுல இருக்காங்களே, இது உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட நிறைய பேர் வந்து போட்டோ எடுக்கிறாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், யார் யாருன்னு விசாரிச்சுட்டு போட்டோக்கு வந்து அவங்க கூட நிக்க முடியாது இல்லையா என்பதை சொல்லியிருக்காரு. சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பாட்டில் எடுத்து வீசியிருக்காங்க இல்லையா, அந்த தண்ணி பாட்டில் எடுத்து வீசப்பட்டதுல வந்து இவர் ஒரு தொண்டு நிறுவனம் நடத்திட்டு இருக்காரு செந்தில் பாலாஜி. அந்த தொண்டு நிறுவனத்தோட ஸ்டிக்கர் அந்த வாட்டர் பாட்டில் இருந்தது இல்லையா, சோ அதுக்கு கேள்வி கேட்டதுக்கு அதுக்கு என்ன பதில் கொடுத்ததாக சொல்லப்படுகிறதுனா, எனக்கு வேண்டப்படாத எதிரிகள் கூட இந்த இடத்துல இந்த வாட்டர் பாட்டில கொண்டு வந்து வீசி இருக்கலாம், சோ அதுக்காக நான் தான் இதை பண்ணேன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதே போல இவங்க ஃபீல்டு ஒர்க்ல வந்து தயார் பண்ண சில விஷயங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பகுதிக்கு அருகில வந்து பாத்தீங்கன்னா லாட்ஜ், அந்த மாதிரி கல்யாண மண்டபம், இங்க இருந்த சிசிடிவி கேமராலாம் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா உடனடியாக வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த மண்டப உரிமையாளர்களை கேட்ட கேள்விக்கு அவங்க கொடுத்த பதிலுக்கு ஏத்தாங்க இவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அரசியல் அழுத்தத்தின் காரணமாக அரசியல் சார்ந்தவர்கள் தான் வந்து மிரட்டப்பட்ட அந்த சிசிடிவி கேமரா எல்லாம் எடுத்து போனதா சொல்லப்படுது, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்ற மாதிரி பல விதத்துல அவரை கேள்வி கேட்டிருக்காங்க. அதே போல இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே எப்படி நீங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியா போனீங்க அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க. அது வந்து ஒரு எம்எல்ஏன்ற முறையில இந்த இன்சிடென்ட் கேள்விப்பட்ட உடனே நான் ஹாஸ்பிட்டல் போனேன்ற மாதிரி அவர் பதில் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. அதே போல இந்த மாதிரி பலதரப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க. நிறைய எவிடன்ஸை பேஸ் பண்ணி கேட்டதுக்கு அவர் கொடுத்த பதில எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்கிட்டாங்க. சோ இதுல வந்து குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உயிரிழந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சன்மானங்கள், அதாவது இழப்பீடு தொகைகள் தருவது சம்பந்தமாக போயிட்டு அவங்க மீட் பண்ணி அவங்களை மிரட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதுக்கு என்ன சொல்றீங்கன்னா, அந்த மாதிரி எதுவும் நான் பண்ணல, என்னோட கட்சி சேர்ந்தவங்களும் பண்ணல என்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து சிபிஐ முன்னாடி தொடர்ந்து பதில் சொல்லியிருக்காருன்னு சொல்லப்படுது. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எவிடன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. சோ அந்த எவிடன்ஸை பேஸ் பண்ணி அதே போல அவரிடம் டெலிபோன் உரையாடல் நடந்தது இல்லையா, அந்த உரையாடல், அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க கிட்ட இவர் எப்படி பேசியிருக்காரு, அதே போல காவல்துறைக்கு ஏதாவது ஒரு அந்த டைம்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததா இருக்கட்டும், பின்ன வந்து இந்த குறுகிய இடத்துல எதுக்கு வந்து காவல்துறைக்கு நீங்க ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்களா, சோ அப்பப்போ உங்ககிட்ட வந்து எஸ்பிசி ஏன் இந்த விஷயம் ஏன் பேசியிருக்காங்க, அந்த நாள்ல போலீஸ், அதாவது போலீஸ் ஆபீசர்ஸ் ஏன் இந்த நாள்ல உங்ககிட்ட பேசுறாங்க, இந்த மாதிரி பல்வேறு வகையான கேள்விகளை கேட்டு நிறைய நெருக்கடி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. சோ குறிப்பா நேற்று செந்தில் பாலாஜி வந்து இந்த சிபிஐ விசாரணைக்கு போகும்போது ஒருவித பயத்தோட தான் போயிருக்காரு. ஏன்னா ஒரு கால் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு போயிருக்காரு. பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் எதுவும் நடக்கல. மீண்டும் அவரை வந்து விசாரணைக்கு ஆஜராக சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த தகவலும் அவருக்கு கொடுக்கல. ஆனா அவரை மீண்டும் விசாரணைக்கு வரவழைப்பார்கள். எப்படி அப்படின்னா இவர் கொடுத்த பதிலும் அவங்க கிட்ட இருக்கிற எவிடன்ஸையும் கரெக்டா ஒத்து போதா, இதுக்கு முன்னாடி மத்த பேர் கொடுத்த இதுக்கும் இவர் சொல்றதுக்கும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்ற மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா பெரும்பாலும் தாவக நிர்வாகிகளா இருக்கட்டும், தலைவர்களா இருக்கட்டும், செந்தில் பாலாஜி தான் இந்த இன்சிடென்ட்டுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதன் அடிப்படையில தான் செந்தில் பாலாஜி விசாரிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல திரு விஜய் அவர்களுமே வந்து இவர் மீது வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாரு. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துல வந்து மயக்க மருந்து ஸ்ப்ரே அடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அந்த ஸ்ப்ரே வந்து இவருடைய ஆட்கள் தான் வந்து அடிச்சு கூட்டத்துல பிரச்சனை பண்ணது, ஆம்புலன்ஸ் உள்ள விட்டது, இந்த மாதிரி பல வகையில வந்து இவர் மீது புகார்கள் வந்து சொல்லப்பட்டது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரு செந்தில் பாலாஜி தான் வந்து இந்த பிரச்சனைக்கு மூல காரணமா இருப்பாருங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில சிபிஐ வந்து அவரை பல கோணத்துல அணுகி இருக்கிறாங்க. பட் அடுத்த சம்மன்ல தெரியும் அவர் மீது வழக்கு ஏதாவது பதியப்பட்டு அவர் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்படுவாங்களா என்று தெரியும். எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் டைம்லயே அவரை கூப்பிடலாம். பட் இவர் எலெக்ஷன் டைம்ல போகாம காலம் தாழ்த்துவதற்கும் சட்ட வல்லுநர்கள் மூலமா இதுக்கு ஏதாவது முட்டுக்கட்டை போடுவாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். சார், நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி மற்றும் என்டிஏ கூட்டணி தலைவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டது. இந்த போராட்டம் எதற்காக
எதற்காக நடைபெற்றது? அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடந்த போராட்டத்தை பத்தி உங்க கருத்து என்ன சார்? ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நேற்று தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பகுதிகள், அதாவது ஒவ்வொரு மண்டலமா பிரிச்சுட்டு கூட்டணி கட்சி தலைவர் தலைமையிலும் அதே போல அதிமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் தலைமையிலும் குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சென்னை மண்டலத்துல நேற்று கே நகர் பகுதியில பண்ணியிருக்காரு. இது எதுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி பண்றாங்கன்னா, தமிழகத்துல வந்து குறிப்பாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைந்துள்ளதுன்னும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னும், அதே போல வந்து பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கஞ்சா புழக்கங்கள் இருக்கிறதுன்னும், சாராய கடைகள் ஓபன் பண்றது, கள்ளச்சாராயம் இருக்குன்னும், இது மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நேற்று போராட்டம் நடந்தது. அதுல குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னெல்லாம் சொல்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மது பாட்டிலுக்கு நீங்க வந்து 10 ரூபாய் விற்கிறது விதமா நீங்க ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் வந்து கிட்டத்தட்ட 24,000 கோடி வந்து சம்பாதிக்கிறாங்க ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி அவரு அதை பர்டிகுலரா குறிப்பிடுறாரு. ஏன்னா அது முறைகேடா அந்த பணம் பர்டிகுலரா ஒரு பர்சன் பாக்கெட்டுக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா 67% வந்து பாத்தீங்கன்னா இபி ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. வரி வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வரி கிட்டத்தட்ட 100% வந்து உயர்த்திட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஜெனரலா வந்து அவர் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நிரந்தர டிஜிபியை நியமிக்கப்படல. ஈவன் இத்தனைக்கும் உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தியும் போடணும்னு சொல்லியுமே இதுவரைக்கும் அந்த ஆர்டரை வந்து ஒபே பண்ணாம மெத்தன போக்கா செயல்படுறாங்க. தனக்கு வேண்டிய ஆட்களை இந்த தேர்தல் நேரத்துல போட்டாதான் ஜெயிக்க முடியும்ன்ற அடிப்படையில அவங்க அந்த டிஜிபியை பர்டிகுலர் இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சீமா அகர்வால் இருக்காங்க, திருமதி சீமா அகர்வால் இருக்காங்க. அவங்க மே மாசம் ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க. ஒரு டிஜிபியை பண்ணோம்னா குறைஞ்சது அவங்களுக்கு 6 மாதம் சர்வீஸ் இருந்தாதான் போடணும். இப்ப சீமா அகர்வால் வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் வந்து அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும், அவங்கள போட முடியாது. இவர்களுக்கு வேண்டப்பட்ட ஆள்களை எல்லாம் வந்து வெயிட் பண்ணி இந்த மாதிரி இவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு போயிட்டாங்கன்னா அடுத்தபடியா இருக்கிறவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடலாம் ஆட்டோமேட்டிக்கா. அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது. தனக்கு நீண்ட காலத்துக்கு ஒரு 2 வருட காலத்துக்காவது குறைஞ்சது எனக்கு பிரச்சனை இருக்காது. ஆட்சியை திருப்பி வின் பண்ணி வந்தாலும் அதே ஆள் தொடருவாங்க. எலெக்ஷனுக்கு அவங்கள வச்சு உபயோகப்படுத்தி நம்ம வெற்றி பெறலாம்ன்றது அவங்களோட ஐடியா. அதையும் வந்து குறிப்பிடுறாரு. டிஜிபியே இல்லாதனால்தான் நாட்டுல சட்டம் ஒழுங்கு ரொம்ப கேவலமா இருக்கு. ரவுடிகளுக்குள்ள வெட்டி செத்து போறாங்க. அதே போல ஜாதி அடிப்படையிலான மோதல்கள் நிறைய இடத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே போல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மதுராந்தகத்துல 14 வயது சிறுமி இந்த கூட்டு பாலியல் கொடுமையில நடத்தப்பட்டதாகவும், அதே போல தூத்துக்குடியில இப்ப வேடநத்தூர் என்ற வில்லேஜ்ல +2 மாணவி வந்து பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சம்பவமா இருக்கட்டும். அதே போல கிருஷ்ணகிரியில வந்து 60 வயது பாட்டியை வந்து ரேப் பண்ணது இருக்கட்டும். அதே கிருஷ்ணகிரியில 2.5 வயது குழந்தைய வந்து பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டு அந்த குழந்தை இறந்ததாக இருக்கட்டும். இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதையும் சொல்லி, அதே போல குடிக்கிறதுல, அதாவது சாராயத்துல மதுக்கடைகளை எல்லா இடத்துலயும் ஓபன் பண்றீங்க. ஸ்கூல் பிள்ளைங்க 9வது படிக்கிற மாணவிகள் முதல் கொண்டு ஸ்கூல்லயே உட்காந்து குடிச்ச விஷயமாகட்டும், இது போல கஞ்சா புழக்கங்கள் பல்வேறு இடத்துல நடமாடுறதா இருக்கட்டும். இந்த 1 வருட காலத்துல 1408 பேர் 1 வருஷத்துல வந்து கொலை செய்யப்பட்டதாக இருக்கட்டும். அதே போல லாக்அப் டெத்து நடந்ததாக இருக்கட்டும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து சொல்லிட்டு கோடிட்டு காட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் எதிர்கட்சிகள் சார்பில், அதுவும் குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில சென்னை மண்டலத்துல நடைபெற்றது. இது மக்கள்கிட்ட பெருத்த வரவேற்பையும் மிகுந்த கவனத்தை ஈர்த்ததா சொல்லப்படுது. சார், முன்னாள் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் மண்டலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பாக அவரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிட்டாரு. அவரும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொன்னாரு சார். அதை பத்தி உங்க கருத்து? எஸ், எப்படி எடப்பாடி பழனிசாமி வந்து சென்னை மண்டலத்துல அவரோட தலைமையில நடைபெற்றதோ அதே போல கோவை மண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தின் முன்னாள் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து தலைமையில வந்து பாத்தீங்கன்னா கோவை மண்டலத்துல நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்துல. அண்ணாமலை அவர்கள் வந்து மிக குறிப்பிட்ட ஒரு விஷயத்த வந்து அங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, தமிழக முதல்வர் வந்து என்ன பண்றாருன்னா, காலையில ரீல்ஸ் எடுத்து வீடியோ ஷூட் பண்ணி மாலை
காலையில ஒரு ரீல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்றாரு. இதுக்கு மட்டும்தான் அவர் வந்து அக்கறை காட்டுறாரு. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலேயோ, நிர்வாகத்தை மேம்படுத்துவதிலேயோ, தமிழகத்தை முன்னேற்றுவதிலேயோ எதிலையுமே அவர் கவனம் செலுத்துவதில்லை. இதுதான் அவர் வந்து செய்யறாரு வேண்டி அவர் தமிழகத்துக்காக எந்த விதமும் மக்களுக்காக எதுவும் வந்து செய்யல அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாரு. அதே போல கடந்த 5 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 8000 கொலை சம்பவங்கள் நடைபெற்றதாகவும் சொல்றாரு. அதே போல பாலியல் குற்றங்கள் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா 2080 வழக்குகள் பதியப்பட்டுள்ளதா சொல்றாரு. சோ இதன் அடிப்படையில் என்னன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றதை அந்த இடத்துல அவரு மென்ஷன் பண்றாரு. அதே போல ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39,999 குற்ற சம்பவங்களுக்காக கேஸ் வந்து தமிழ்நாட்டுல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவிலேயே எங்கேயுமே இந்த மாதிரி கவுண்ட்ல ஒரு குற்ற வழக்குகள் பதியப்பட்டதாக ரெக்கார்ட்ஸ் இல்ல. சோ தமிழகத்தை வந்து முன்னோடி மாநிலமாக கொண்டு போகின்றாரு. இந்த விஷயத்துலதான் அவரு முன்னோடி மாநிலமா கொண்டு போயிருக்காரு. தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன்னு சொல்லி நம்மள எல்லாரையும் இன்னைக்கு தலைகுனிய வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியாளர்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த 5 வருடம் ஆட்சி வந்து இருண்ட கால ஆட்சி அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதே போல கஞ்சா வந்து ரெக்கவரி பண்ணது வந்து கிட்டத்தட்ட 65,000 கிலோ வந்து பண்ணியிருக்கிறதாவும் சொல்றாரு. இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து கோடிட்டு காட்டி மக்களோட கவனத்தை ஈர்த்திருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இளைஞர்கள் மத்தியில வந்து இளைஞிகள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அவருக்கு ஒரு பெருத்த வரவேற்பு இருக்கும். அவரோட இந்த குற்றச்சாட்டு வந்து மிகுந்த கவனத்தை நேற்றைய தினம் பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும். சார், நேற்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் திமுக தேர்தல் குழுவிடம் அறிவாலயத்தில் சீட்டு ஒதுக்கும் குழுவினருடன் 4வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு சென்றார். இதற்கு முன்பு 3 முறை இதே குழுவினருடன் பேச்சுவார்த்தையில் திரு சண்முகம் அவர்கள் ஈடுபட்டார். ஆனால் அதில் எந்தவித முன்னேற்றம் ஏற்படவில்லை. தற்போது 4வது முறையாக திரு சண்முகம் அவர்கள் திமுக தேர்தல் குழுவிடம் பேசிவிட்டு வெளியில் வந்து வேதனையுடன் பேசினார். இதில் உங்கள் கருத்து என்ன சார்? நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா CPIM அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வந்து திரு சண்முகம் அவர்கள் வந்து 4வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னுமே முடிவு எட்டப்படல. ஆனா நாங்க வந்து எங்களோட கோரிக்கைகள் அதாவது குறைஞ்சது 2 இலக்கத்தில் வந்து எங்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படணும்னு சொல்லி அந்த திமுகவோட தேர்தல் குழுவிடம் சொன்னோம். பட் ஆனா 3 வாட்டி நாங்க பேசும்போதும் இதையே தான் பேசணும், திருப்பி இதை தான் பேசுறோம். பட் இதுல எந்த உடன்பாடும் ஏற்படல. அவங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை இலக்கத்தில் சீட்டு தரதா சொல்லப்படுதுன்னு சொல்றாங்க. இதுல குறிப்பா திமுகவோட கேம் எப்படி இருக்குன்னா இவங்களால வேற எங்கேயும் போக முடியாது, இவங்க இங்கதான் வரணும், 10 தடவை அலைய விடுங்க, வந்தா ஃப்ரெஷ்ஷா ஒரு டீயும் சமோசாவும் கொடுத்து அனுப்புங்க அப்படின்ற நோக்கத்துலதான் இருக்காங்க. ஏன்னா காலங்கள் தாழ்த்த இந்த கட்சிகள் எல்லாம் வேற வழி இல்லாம ஒத்துப்பாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா திரு வைகோ அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெக்கக்கேடுங்க. கொடுத்தது 4 சீட்டு. அந்த 4 சீட்ல 3 சீட்ல வந்து பாத்தீங்கன்னா உதயசூரியன் சின்னத்துல நிக்க போறாரு, ஒரு சீட்டு அவர் கட்சி சின்னத்துல நிக்க போறேன்னு சொல்றாரு. அதுவும் சந்தோஷத்தோட போறேன்னு வேற ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போறாரு. இப்படி ஒவ்வொரு கட்சியும் மன வருத்தத்தோட நீங்க வந்து அனுப்புனீங்கன்னா எப்படி வந்து களத்துல வந்து தேர்தல் வேலையை பார்ப்பாங்க, தொண்டர்கள் எப்படி ஒரு இணக்கமா செல்வாங்கன்னு எனக்கு தெரியல. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோட எண்ணங்கள் இன்னைக்கு என்னவா இருக்குன்னா ஒரு பலத்த கூட்டணி அமைச்சிட்டோம், நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லியிருப்பாங்க, நீங்க ஒரு லெட்டர் பேடோட அப்படி சுத்திட்டு இருந்தீங்கன்னா போஸ்ட்மேனா இருந்து கூட பாக்குறது இல்ல, நீங்களா வாங்க என் கூட்டணிக்குன்னு சொல்லி இழுத்து உள்ள போட்டுக்கிறாங்க அப்படின்ற நிலைமையில தான் இன்னைக்கு இது வந்து திமுக கூட்டணி இருக்கு. சோ இது வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பர்செப்ஷன், தமிழகத்துல வந்து இவ்வளவு ஒரு பலமான கூட்டணி அமைச்சா நம்ம வின் பண்ணிடுவோம்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறுங்க. நீங்க அப்ப என்ன தப்பு செய்தாலும் இந்த மக்கள் வந்து கூட்டணியை பார்த்து ஓட்டு போட்டுருவாங்க. அப்ப இனி வருங்காலங்களிலும் தேர்தல் அது மாதிரியே நடந்துருமே, எல்லாரும் பலமான கூட்டணி அமைச்சிட்டு தான் கூட்டணிக்கு வர்றதுக்கு தேவையான ஸ்வீட் பாக்ஸை கொடுத்துட்டு எல்லாரையும் கூட்டணிக்குள்ள வந்து வெற்றி பெற்றுட்டு போயிடலாமே. அப்ப எதுக்கு வந்து மக்கள் இருக்காங்க, மக்கள் எதுக்கு ஓட்டளிக்கணும்? சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து காணாம போயிடுங்க. மக்கள் அவ்வளவு முட்டாள் இல்லைங்க, நீங்க எது செய்தாலும் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு. சோ சரி, சப்ஜெக்ட் வருவோம். திரு சண்முகம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகுந்த வருத்தத்தோட ஒரு பேட்டி கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து நமக்கு அறியப்பட்ட தகவல், அவர் சொல்றதை வச்சு சொல்றோம், நமக்கு கிடைச்ச தகவல் வந்து 5 சீட்டுக்கு மேல CPIMக்கு கொடுக்க போறது இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பாத்தீங்கன்னா 5 சீட்டுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 சீட்டு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு கராரா
தயாரா நிக்கிறாங்க. ஆனா திரு சண்முகம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் கடந்த முறை கொடுத்த சீட்டாவது கொடுத்துருங்கன்னு கெஞ்சிற நிலைமையில தான் இருக்காங்க. கடந்த முறை 6 சீட்டு கொடுத்தாங்க இல்லையா, அதுவாவது கொடுத்துருங்க. அதாவது இரட்டை இலக்கத்துல ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு வந்து கடந்த முறை கொடுத்ததை கொடுத்துருங்கன்றாங்க. அதோட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் தரப்பு நியாயத்தை தேமுதிகவுக்கு இவங்க வந்து இரட்டை இலக்கத்துல கொடுக்கறதாகவும் பத்திரிகை செய்தியில வந்து ஒரு ராஜ்யசபாவும் கொடுத்துட்டாங்க. அவங்க இப்பதான் வந்தாங்க. நாங்க கடந்த 3 தேர்தலும் இவங்க கூட தான் நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு கூட அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இப்ப வந்த தேமுதிகவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இருந்தும் தேமுதிக எலெக்ஷனுக்கு அப்புறமா இவங்க கூட இருப்பாங்களா அப்படின்றதையும் சொல்ல முடியாது. பட் இவங்க கூட நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே இவங்க கூட நாங்க இருந்திருக்கோம். சோ இது மாதிரி எல்லா விஷயத்திலயும் இவங்க கூட பாராளுமன்றத்திலையும் குரல் கொடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இவ்வளவு சொல்லியும் எங்களுக்கு வந்து அவங்க உரிய முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவர் 5 சீட்ல தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. இவர் டைமை வந்து வேஸ்ட் பண்றாரு அப்படிதான் நான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா 5 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இவரும் 5 சீட்டுக்கு ஒத்துப்பாரு. சோ இல்லைன்னா டெல்லியில இருந்து சொல்லி ஒத்துக்க வைப்பாங்க அப்படின்றது தான் நமக்கு கிடைச்ச தகவல். சோ இது விரக்தியின் வெளிப்பாடு வந்து இங்க எப்படி அமைய போகுது அப்படின்றது ரிசல்ட்டுக்கு அப்புறமா தான் தெரிய போகுது. சோ இதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எங்க கேள்விக்கு தெளிவாகவும் நேர்மையாகவும் பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றிமா. மக்களே, உங்களோட கேள்விகளையும் சந்தேகங்களையும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான பதிலை நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றோம். நன்றி, வணக்கம்.